இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். திரு முஸ்தபா, நீதிமன்றத்தில் அரசு தரப்பு ரிமாண்ட் செய்ய திட்டமிடலை அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இது ஒரு ஆஃப்டர் தாட்டா அவர் கைது செய்து ரிமாண்ட் செய்ய தான் திட்டமிட்டிருந்தீங்க, இப்போ எதிர்வினைகள்லாம் வந்தபோது மாற்றிக்கொள்ளப்பட்டதான் நிலைப்பாடு? வணக்கம் சார். சார், ஒரு நாட்டோட எதிர்கட்சி தலைவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், மக்கள் பிரதிநிதியா இருக்கக்கூடியவர், ஒரு பொது மேடையில நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜீவாதார பிரச்சனைக்கான கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய நிகழ்வுல நாட்டோட முதலமைச்சரை சார்ந்தோ, அந்த பார்ட்டியை சார்ந்தோ, தமிழ்நாட்டு மக்கள் பெண்களை சார்ந்தோ இவ்வளவு நாகரிகம் இல்லாத வார்த்தையை பதிவு செய்வது தமிழ்நாட்டு மக்கள் எந்த விதத்தை புரிஞ்சுக்குவாங்க, எப்படி பார்ப்பாங்கன்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் உணர்ந்து இருந்தா அந்த மாதிரி பேசியிருப்பாரா? அவர் செய்த பேச்சுக்கு காவல்துறை நடவடிக்கை எடுத்து இன்னைக்கு அவரை கைது நடவடிக்கை எடுத்து கொண்டு போறாங்க. இன்னைக்கு வழக்காடு மன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தாலும் அவர் செய்த பேசின வார்த்தை பாத்தீங்கன்னா அவர் ஒரு பார்ட்டியோட லீடரா இருக்கிறார். அப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர், எதிர்கட்சி தலைவர், அந்த பார்ட்டியார் லீடர் இருக்கக்கூடிய வழி நடத்தக்கூடிய எப்படி வழி நடத்தணும்? இதை பார்த்து அங்க இருக்கு யாருமே ஆதரிக்கல. பட் அதுக்காக எவ்வளவு தூரம் நீங்க போறீங்கிறதானே கேள்வி. நீங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கலாம் ஸ்டேட்மெண்ட்டை, அவர் இருப்பிடத்திலேயே ரெக்கார்ட் பண்ணிருக்கலாம், இல்ல ஒரு ப்ராசஸ், ஒரு டியூ ப்ராசஸை கடைபிடிச்சிங்களாங்கிற கேள்வி தான் நீதிமன்றத்தில் திமுக வைக்குது. அதுதான் சார், அவங்க பேசுனதை ரெக்கார்டு பண்ணிருக்கலாம். நீங்க அவர் மேல இது செஞ்சு அவங்க அந்த ஆர்கி வைத்தாலும் கூட அவர் ஒரு ஓப்பனாக மக்கள் மன்றத்துல இதை போய் இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தை போய் அவர் பேசுனதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டிருந்தா அவரால் கொடுக்க முடியுமா? இதெல்லாம் நம்ம ரசக்குறைவானது அப்படிங்கறதுல இருவேறு கருத்து யாருமே சொல்லல. பட் ஆனா அதுக்காக ஒரு கைது நடவடிக்கை அப்படிங்கிறது அதீதம் இல்லையா? நாளைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்கு, பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு எதிர்கட்சி தலைவரை கைது செய்வது அப்படிங்கிறது என்ன வழக்கு பதிவு செய்யறீங்க? பொது அமைதியே குலைக்கிறதுக்கு முயற்சி செய்யறாரு அப்படின்னு இன்னைக்கு அது பல இடங்கள் அது என்ன விளைவு ஏற்படுத்திருக்குன்னு கண்கூட காட்சிகளை பாக்குறோம்ல. என்ன விளைவு ஏற்படுத்திருக்கு சார்? இவர் பேசுற அளவுக்கு ஒரு விளைவு எல்லா காவல்துறையிலும் போய் ஜனநாயக ரீதியாக தமிழக வெற்றி கழகத்தோட மகளிர் அணியும் பொதுமக்களும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்டின் பேர்ல நடவடிக்கை எடுக்கப்படுது. நீங்க இதுதான் கேட்கணும். ஒரு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இந்த மாதிரி விஷயத்த பேசினா சட்ட ஒழுங்கு நடக்கும்ன்றது அவர் புரிதல் இல்லாம தான் பேசியிருக்காரா? அப்ப முழுக்க இவர் வேண்டும் என்றே இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இது தொடர்ச்சியா திமுகவுக்கு இப்ப நீங்க பல தடவை திமுக காரங்களுக்கு இவங்க தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஆட்சி அதிகாரத்துல இருந்தாங்க சார். 75 வருஷம் பார்ட்டியை ரன் பண்றாங்க. நீங்க திமுக இருக்கக்கூடியவருக்கு எல்லாமே இது போன்று பேசிட்டு நாங்க ஒன்னும் சட்ட ஒழுங்கு பாதிப்பு நடத்தலாம்னு சொன்னா இது ஏன் பேசுறாங்க? அதுவும் நீங்க சாமானியமா திமுக இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டன் பேசியிருந்தா பரவாயில்ல, ஒரு பார்ட்டியோட லீடர் பேசுறாரு. அப்ப இதெல்லாம் புரியாமையா அவர் பேசியிருப்பாருன்னு அவர் அதை புரிஞ்சுக்கணுமா புரியக்கூடாதான்றதான் என்னோட கேள்வி. இன்னைக்கு காலை வரைக்கும் அவர் மேல ஒரு யூனிவர்சல் கண்டம்னேஷன் இருந்தது, இப்படி பேசுவது தவறு அப்படின்னு பலரும் சொன்னாங்க. பட் நீங்க ஒரு ஹை ஹேண்டடா நடந்துக்கிறதுனால இன்னைக்கு டேபிள்ஸ் அப்படியே டர்ன் பண்ணிட்டீங்கல்ல. இன்னைக்கு இந்த கைது தானே இன்னைக்கு பேசு பொருளாவது இல்ல. இப்ப என்ன சொல்றாங்கன்னா திமுக காரங்களுக்கு இதுதான் வேலையே. திமுக காரங்கள் பொன்முடி போன்றவர்கள் இந்து மத நம்பிக்கையும் கலாச்சாரத்தையும் தெய்வத்தையும் எப்படி எவ்வளவு தராதனமற்ற விமர்சிச்சார். திமுக இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் இஸ்லாமியர்களை எச்எஸ்ஓன்னு சொல்லி எந்த தராமற்ற விமர்சிச்சாங்க? நீங்க ஓசி பஸ் சொல்றது, லிப்டிக்கு கொண்டு போன்னு சொல்றது, பெண்களை பாய் ஃப்ரெண்டோட கூட்டிட்டு போன்னு சொல்றது, இதையெல்லாம் எல்லா தரப்புல இருக்குல்ல. இப்ப நீங்க இதெல்லாம் சுட்டி காட்டும் போது உங்க அமைச்சர் ஜெகதீஸ்வரி என்ன பேச்சு பேசுறாங்கன்னு சுட்டி காட்டுறாங்க, உங்க எம்எல்ஏ வன்முறையில ஈடுபடுறாரு அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. சார், நான் என்ன கேக்குறேன், ஒரு நாட்டோட பெரிய கடவுள் நம்பிக்கையா இருக்கக்கூடிய கடவுளை பார்த்து நீங்க செக்ஷுவல் தாக்குதல் நடத்துவீங்களா? இப்ப அவர் பேசினது என்ன வார்த்தை சார்? ஆபாசமான வார்த்தை. அப்ப இந்த மாதிரி இருக்கும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, திமுகவோட பாரம்பரியமே அவங்களோட செயல் வடிவமே இதுதான். அப்ப இந்த கைது நடவடிக்கை சரியான கைது நடவடிக்கை மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, மக்கள் இதை ஏத்துக்கிறாங்க. திமுக நினைச்சுக்கலாம். மக்கள் ஏத்துக்கிறாங்களா? நீதிமன்றம் என்ன பார்வை வச்சதுங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு என்ன ஒரு புரிதல் ஏற்படும்? காலையில கைது செஞ்சு ரிமாண்ட் பண்ண நீங்க திட்டம் போட்டிருந்தீங்க, இதுக்கு எதிர் விளைவுகள்லாம் வேற மாதிரி இருக்கவே நீங்க அதை அமெண்ட் பண்ணி இருக்கிறீங்க. இல்ல நாங்க விசாரிச்சுட்டு அனுப்புறோம். விசாரிச்சு அனுப்புறோம்னா சென்னையிலே விசாரிச்சிருக்கலாமே.
தஞ்சை போலீசார் தானே போனாங்க. நான் என்ன அவர் கேக்குறேன் தஞ்சாவூர்ல கூட்டிட்டு போய் விசாரிச்சு ஏன் தஞ்சாவூர்ல தான் விசாரிக்கணுமா? இல்ல அவங்க இந்த வந்து சம்பவத்தை காட்டி விசாரிக்கணுமா? அதுக்கு அதோட லாஜிக் என்ன? இல்ல அவங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா விசாரிக்கணும் கூட்டுட்டு போறாங்க. நான் கேக்குறேன் திமுக காரங்களுக்கு ஏன் சார் இவ்வளவு பயம் இவ்வளவு பதட்டம்? ஏன்னா அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா எதுக்குமே பயப்படாதவங்களாச்சே, மிஸ்ஸாவையே பார்த்தவங்களாச்சே சார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.